Spider-Man, the greatest superhero of all time. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேனை பார்த்துட்டோம். லைவ் ஆக்ஷன்லயும் சரி, அனிமேட்டட்லயும் சரி, நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேனை பார்த்துட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்பைடர்மேனுக்கும் இன்னொரு ஸ்பைடர்மேனுக்கும் சண்டை நடந்தா என்ன நடக்கும், யாரு ஜெயிப்பா அப்படின்னு மாதிரி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பீட்டர் பார்க்கருக்கும் இன்னொரு பீட்டர் பார்க்கருக்கும் சண்டை நடந்துச்சுன்னா அதுல யாரு ஜெயிப்பா அப்படின்னு சொல்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி அந்த பேட்டில் முடியும். அண்ட் சொன்னா நம்ப மாட்டீங்க, இப்ப இருக்க நம்ம இந்த மல்டிவர்ஸ் சாகால எதனா ஒரு படத்துல, எதனா ஒரு அவெஞ்சர்ஸ் மூவிஸ்லயோ இல்லனா அப்கமிங் ஸ்பைடர்மேன் மூவிலயோ நம்ம இது வரைக்கும் பார்த்து ரசிச்ச இந்த டோபி மெக்வேர் ஸ்பைடர்மேன், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன், டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் சொல்லி இவங்களுக்குள்ளேயே சண்டை வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. மூணு பேருக்குமே ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்றத நம்ம படத்திலேயே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ஏன்டா சண்டை போட போறாங்க அப்படின்றது நீங்க கேட்கறது புரியுது. பட் சீக்ரெட் வார் ஸ்டோரி லைன் அப்படிதான் இருக்கும். எதிர்த்து நிக்கிறவங்க நல்லவங்களாவே இருந்தாலும் உங்களோட யூனிவர்ஸ் அழியாம இருக்கணும்னா அவங்க கூட நீங்க சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். சோ அது மாதிரி லைவ் ஆக்ஷன்லயும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா ஸ்பைடர்மேன் வர்சஸ் ஸ்பைடர்மேன் ஒரு பேட்டில் நடக்கலாம். பட் இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்காம இப்போ இந்த வீடியோல நம்ம கம்பேர் பண்ண போற ரெண்டு வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேன் என்ன அப்படின்னா, MCU-ஓட பீட்டர் பார்க்கர் இருக்கார்ல, அவரோட அயன் ஸ்பைடர்மேன் வர்சஸ் மைல்ஸ் மொரால்ஸ் ஸ்பைடர்மேன். அங்கங்க காமிக்ஸ் ஆர் கேம் ரெஃபரன்சஸ் அங்கங்க லைட்டா எடுத்துக்கலாம். பட் மத்தபடி டோட்டலி மூவிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பீட்டர் பார்க்கர் அண்ட் மைல்ஸ் மொரால்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்க பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருக்குமே சிமிலரான பவர் தான். பிகாஸ் ரெண்டு பேருமே ஸ்பைடர்மேன் தான். ஸ்பைடர்மேனுக்கு பேசிக்கலி என்னென்ன பவர்ஸ் எல்லாம் இருக்குமோ அது ரெண்டு பேருக்குமே இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்பைடர் சென்ஸா இருக்கட்டும், சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், ரிஃப்ளெக்ஸஸா இருக்கட்டும், வால் கிராலிங், இந்த மாதிரி பேசிக்கான பவர்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கும். பட் மைல்ஸ் மொரால்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சில பவர்ஸ் இருக்கும். அதுக்கு காரணமா இருந்தது அவரோட ஆரிஜின் ஸ்டோரி. என்னதான் ரெண்டு பேருமே ஸ்பைடர்மேனா இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் டிஃபரெண்டான ஆரிஜின் ஸ்டோரிஸ் தான். நார்மலா நம்ம பீட்டர் பார்க்கரோட ஆரிஜின் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் அவரை கடிச்சு அவருக்கு வந்து இந்த நார்மலான ஸ்பைடர்மேனோட பவர்ஸ் எல்லாம் கிடைக்கிறத நம்ம பார்த்திருப்போம். பட் மைல்ஸ் மொரால்ஸ்க்கு அது கொஞ்சம் டிஃபரெண்ட். அவரை கடிச்ச ஒரு ஸ்பைடர் வந்து நம்ம ஜெனரலா பார்க்கிற ஒரு ஸ்பைடர் கிடையாது. அது வந்து வேற ஒரு யூனிவர்ஸ் எர்த் 42ல இருந்து வந்த ஒரு ஜெனட்டிக்கலி ஆல்டர்ட் ஸ்பைடர் தான் மைல்ஸ் மொரால்ஸை கடிச்சிருக்கும். சோ அதனாலதான் அவருக்கு வந்து நார்மலா இருக்க ஸ்பைடர்மேன் பவர்ஸ் சேர்த்து இன்னும் ஒரு சில, அதாவது ரெண்டு அடிஷனல் பவர்ஸும் அவருக்கு கொடுத்திருக்கும். சோ அந்த அடிஷனல் பவர்ஸ் என்னன்னா இன்விசிபிலிட்டி அண்ட் வெனம் பிளாஸ்ட். இன்விசிபிலிட்டினா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எல்லார் கண்ணுல இருந்து ஈஸியா மறைஞ்சிட முடியும். சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி கேமஃபிளேஜ் ஆயிட முடியும். அண்ட் வெனம் பிளாஸ்ட் அப்படின்றது வந்து வெனம் கூட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நினைக்க வேணாம். வெனம் பிளாஸ்ட்ன்றது வந்து நீங்க படத்துல பார்த்த மாதிரி ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் மாதிரி கொடுக்கிறது தான் அந்த வெனம் பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ பவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு அடிஷனல் பவர்ஸ்னாலேயே மைல்ஸ் மொரால்ஸ்க்கு இந்த பவர்ஸ் கேட்டகரியில ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கதான் செய்யும். அண்ட் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே வெப் ஷூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த வெப் ஷூட்டர்ஸ் இல்லாம அவங்களால வெப் யூஸ் பண்ணிலாம் ஸ்விங் பண்ணிட்டு போறதோ இல்லனா எனிமீஸ் அட்டாக் பண்றதோ சாத்தியம் கிடையாது. டோபி மெக்வேருக்கு இருக்க மாதிரி ஆர்கானிக் வெப்பிங் இவங்க ரெண்டு பேருக்குமே கிடையாது. அண்ட் அடுத்தபடியா பீட்டர் பார்க்கர், அதாவது இந்த அயன் ஸ்பைடர் பொறுத்த வரைக்கும் அந்த சூட்டே ஒரு கேட்ஜெட் தான் மொத்தமாவே. எக்ஸ்ட்ராவான அந்த ஸ்பைடர் ஆர்ம்ஸா இருக்கட்டும், அந்த ஹைடெக் ஐ லென்சஸா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள இருக்க அந்த இன்டர்ஃபேஸ், அந்த மொத்த கண்ட்ரோல் லைக் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியே அவர் கையில இருக்க மாதிரி தான் அந்த படத்திலேயே காமிச்சிருப்பாங்க. விங் சூட், அதாவது வெப்பே விடாம ஒரு ஹைட்டான ஒரு பிளேஸ்ல இருந்து ஈஸியா அவரால் கிளைட் பண்ணி பறந்தே போக முடியும். ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருச்சு. சோ பேசிக்கலி அயன் ஸ்பைடர் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட அயன்மேன் மாதிரி அப்படின்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அண்ட் அப்படியே மைல்ஸ் மொரால்ஸோட மத்த கேட்ஜெட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூவிஸ்ல நீங்க அவர் அந்த அளவுக்கு கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றதை பார்த்திருக்க முடியாது. பட் கேம்ஸ்ல எக்ஸ்ட்ராவா ஒரு சில கேட்ஜெட்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரிமோட் மைன் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்ஜெட் இருக்கும். சோ அந்த ரிமோட் மைன் என்ன பண்ணும்னா ஒரு எலக்ட்ரிக் வேவ், ஒரு எலக்ட்ரிக் பிளாஸ்ட் மாதிரி வந்து சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அடிக்கும். ஹாலோ ட்ரோன் அப்படின்ற ஒரு கேட்ஜெட் யூஸ் பண்ணுவாரு. சோ அந்த கேட்ஜெட் யூஸ் பண்ணும்போது அவர் மாதிரியே ஒரு சில டீகாய்ஸ் உருவாகும். அதாவது ஃபேக்கா ஒரு ஹாலோகிராம் மாதிரி வந்து எனிமீஸை அவர்கிட்ட இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி எனிமீஸை டிஃபீட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்த கேட்ஜெட் பேர் வந்து கிராவிட்டி வெல் அப்படின்ற ஒரு கேட்ஜெட் இருக்கும். சோ அது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய மல்டிபிள் எனிமீஸை வந்து ஒரே இடத்துக்கு கேதர் பண்ணிடும். லைக் அப்படியே இழுத்துரும், எல்லா எனிமீஸையும் ஒரே இடத்துக்கு இழுத்துரும். சோ இந்த கேட்ஜெட்ஸ் தான் மைல்ஸ் மொரால்ஸ் வந்து யூஸ் பண்ற கேட்ஜெட்ஸ். சோ என்னதான் இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் மைல்ஸ் மொரால்ஸ் வந்து யூஸ் பண்றாரு அப்படின்னு மாதிரி சொன்னாலும் இது எல்லாமே கேம்ஸ்ல யூஸ் பண்ண கேட்ஜெட்ஸ். மூவிஸ்ல அந்த அளவுக்கு நம்மளால பாத்துக்க முடியாது. பிகாஸ் இப்பதான் மைல்ஸ் மொரால்ஸ் வந்து ஸ்பைடர்மேனாவே மாறி இருக்கிறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் மூவிஸ்ல. அப்படி இல்ல கேம்ஸ்ல இருந்த கேட்ஜெட்ஸ் மைல்ஸ் மொரால்ஸ் யூஸ் பண்ணாலுமே பீட்டர் பார்க்கர் கிட்ட இதை விட பயங்கரமான கேட்ஜெட்ஸ் இருக்கு அப்படின்றதுனால எப்படி பார்த்தாலும் கேட்ஜெட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில ஜெயிக்க போறது பீட்டர் பார்க்கரா தான் இருக்கும், அயன் ஸ்பைடரா தான் இருக்கும். அண்ட் அடுத்தபடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது பீட்டர் பார்க்கர் மொத்தம் ரஃபா ஒரு 4 வருஷம் ஸ்பைடர்மேனா இருக்காரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். லைக் எப்போ அந்த ஸ்பைடர் வந்து அவர் கடிச்சிச்சோ அதுல இருந்து நோவே ஹோம் வரைக்கும் அவர் ஒரு 4 வருஷம் ஸ்பைடர்மேனா இருந்திருக்காரு. நடுவுல இருக்க அந்த எண்ட் கேம் அந்த 5 வருஷம் டைம் கேப்
இப்ப மறந்துருங்க, பிகாஸ் அந்த 5 வருஷம் அவர் கிடையாது. ஸோ பேசிக்கலி ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 4 வருஷம் தான் அவர் ஸ்பைடர்மேனா இருந்துட்டு இருக்காரு. அண்ட் அப்படியே மைல்ஸ் மொரால்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த இன்டு த ஸ்பைடர்வர்ஸ்ல தான் அவர் ஸ்பைடர்மேனாவே மாறி இருப்பாரு. அண்ட் அதுல இருந்து அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் முடிஞ்சது வந்து இந்த ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 to 2 இயர்ஸ், இந்த கேப்ல தான் 1.5 இயர்ஸ்னே வச்சுப்போமே, ஒரு 1.5 வருஷம் தான் மைல்ஸ் மொரால்ஸ் வந்து ஸ்பைடர்மேனா இருந்திருக்காரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா டாம் ஹாலண்டுக்கு அதிகமாவே இருக்கு. அண்ட் அவர் மைல்ஸ் மொரால்ஸை விட நிறைய பேட்டில்ஸ்ல ஃபைட் பண்ணியிருக்காரு. வல்ச்சரை ஃபைட் பண்ணதா இருக்கட்டும், மிஸ்டீரியோவை ஃபைட் பண்ணதா இருக்கட்டும், நோவேஹோம்ல மல்டிபிள் வில்லன்ஸை ஃபைட் பண்ணதா இருக்கட்டும், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம்ல தானோஸ், அதாவது ஸ்பேஸுக்கே போயிட்டு ஃபைட் பண்ணதா இருக்கட்டும் சொல்லி எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அயன் ஸ்பைடர், அதாவது MCU ஸ்பைடர்மேனுக்கு இருக்கு. பட் மைல்ஸ் மொரால்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபைட் பண்ண வில்லன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிகேல் ஒஹேரா ஒரு நல்ல ஒரு ஆப்போனன்ட். அண்ட் அந்த ஸ்பைடர் சொசைட்டி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்தது நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் தான், பிகாஸ் அவ்வளவு பேர் துரத்திருப்பாங்க. அண்ட் அவர் ஃபர்ஸ்ட் படத்திலயும் ஃபைட் பண்ண ஒரு மெயின் வில்லன் அப்படின்னு பார்க்கும்போது கிங்பின் தான். கிங்பின் ஒரு சூப்பர் வில்லன் கிடையாது, கிங்பின் ஒரு நார்மலான ஹியூமன். ஸ்டோரி வைஸ் கிங்பின் வந்து ஒரு பயங்கரமான வில்லன், பட் ஃபைட் பண்றதுக்கு இஸ் நாட் தட் கிரேட். சோ ஸ்பைடர்மேன் நினைச்சா ஒரே குத்துல கிங்பினை முடிச்சு விட்டுற முடியும். பட் மைல்ஸ் மொரால்ஸ் ஒரு சின்ன பையன் அப்படின்றதால அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான். அண்ட் மத்த வில்லன்ஸ் சொல்லி பார்க்கும்போது லேடி ஆக்டோபஸா இருக்கட்டும், ஸ்பாட் கூட நடந்த ஒரு பேட்டில், ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து அப்ப வந்து ஸ்பாட் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வில்லன் மாதிரி தெரியல, ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. சோ ஈஸியாவே மைல்ஸ் மொரால்ஸ் அந்த இடத்துல டீல் பண்ணிட்டாரு. பட் இப்போ கரண்ட்ல இருக்க ஒரு ஸ்பாட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா மாறி இருக்கான். அவன் எப்படி மைல்ஸ் மொரால்ஸ் டீல் பண்ண போறான் அப்படின்றதெல்லாம் நம்ம பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ்ல தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ இப்போதைக்கு ஃபேஸ் பண்ண வில்லன்ஸ் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டா பீட்டர் பார்க்கர் பெட்டர் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் பெட்டர் வில்லன்ஸை ஃபேஸ் பண்ணிருக்காரு, அதுதான் உண்மை. சோ ஃபைனலி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பேட்டில் நடந்துச்சுன்னா அதுல யாரு தான் ஜெயிப்பா அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். சோ அவங்களோட எல்லா கேட்ஜெட்ஸுமே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இந்த சண்டை நடக்குதுன்னா டெஃபினட்டா அயன் ஸ்பைடர்மேன் தான் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஈடுத் கிளாஸஸ் சொல்லி எக்கச்சக்கமான ட்ரோன்ஸ் சொல்லி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த இன்ஸ்டன்ட் கில் மோடுன்னு சொல்லி பயங்கர ஓவர் பவர்டான ஒரு ஸ்பைடர்மேனா தான் அந்த அயன் ஸ்பைடர்மேன் சூட் இருக்கும். நீங்க வந்து சொல்லலாம் மைல்ஸ் மொரால்ஸ் வந்து இன்விசிபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணி அவர் வந்து ஈஸியா டாட்ஜ் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க, இதே MCU பீட்டர் பார்க்கர் தான் ஃபார் ஃப்ரம் ஹோம்ல மிஸ்டீரியோவோட இல்யூஷன்ஸை டிஃபீட் பண்ணிருப்பாரு. சோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இன்விசிபிலிட்டி மாதிரி தானே நமக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். சோ அதை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மைல்ஸ் மொரால்ஸோட இன்விசிபிலிட்டியும் பீட்டர் பார்க்கரால டிஃபீட் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. சோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த அயன் ஸ்பைடர்மேனுக்கு தான் அதிகம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ இப்போ இந்த ஸ்டார்க் டெக், இந்த அயன் ஸ்பைடர் சூட் இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நார்மலான ஒரு ஸ்பைடர்மேன், ஒரு அத்தன்டிக்கான காமிக் புக் ஸ்பைடர்மேன் வர்சஸ் மைல்ஸ் மொரால்ஸ் அப்படின்ற ஒரு பேட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இதுல வேணா மைல்ஸ் மொரால்ஸுக்கு முன்னாடி பேட்டில் இருந்த சான்ஸை விட இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போ வந்து பீட்டர் பார்க்கர் கிட்ட அந்த அயன் ஸ்பைடர் சூட்லாம் கிடையாது, அவரோட நார்மலான ஸ்பைடர்மேன் பவர்ஸை நம்பி தான் அவர் வந்து இந்த பேட்டில் சண்டை போட்டாகணும். சோ இந்த இடத்துல மைல்ஸ் மொரால்ஸுக்கு ஒரு விஷயம் அட்வான்டேஜா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா அந்த வெனம் பிளாஸ்டை இந்த இடத்துல நம்ம கொண்டு வரலாம். சோ அது ஒரு அடிஷனல் பவர் அவருக்கு இருக்குது. சோ அதை யூஸ் பண்ணி பீட்டர் பார்க்கரை ஸ்டன் பண்ணி அவரை டிஃபீட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் மைல்ஸ் மொரால்ஸ் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு வந்து நம்மளால 100% ஷியோரா சொல்லிட முடியாது. அண்ட் பீட்டர் பார்க்கர் சும்மாலாம் கிடையாது, மைல்ஸ் மொரால்ஸை விட IQ அதிகமா இருக்க ஒரு ஆளு. சோ மைல்ஸ் மொரால்ஸ் என்ன யோசிக்கிறாரோ அதை விட பெட்டரா யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பீட்டர் பார்க்கர். சோ இந்த பேட்டில்ல ஒரு வின்னர் கொண்டு வரது அப்படின்றது வந்து போன பேட்டில்ல இருந்ததை விட கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். சோ அதனால என்ன பண்ண போறேன்னா இதை உங்ககிட்ட நான் விட்டுடுறேன். நார்மலான ஒரு ஸ்பைடர்மேன் வர்சஸ் நார்மலான ஒரு மைல்ஸ் மொரால்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அதுல யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு லைவ் ஆக்ஷன்ல எதனா ஒரு அவெஞ்சர்ஸ் மூவிஸ்லயோ இல்லைன்னா ஸ்பைடர்மேன் மூவிஸ்லயோ மைல்ஸ் மொரால்ஸ் வர்சஸ் பீட்டர் பார்க்கர் அப்படின்ற பேட்டில் நடக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். அன்லஸ் பீட்டர் பார்க்கர் வந்து வெனம்னால பொசஸ் ஆயிட்டா மட்டும்தான் அதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர்த்து மற்ற ஸ்பைடர்மேன்ஸ், டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேன்ஸ் வந்து ஒருத்தர் கூட ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே அதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த 2 வருஷத்துல அதுக்கான பதில் எல்லாமே கிடைச்சிடும். சோ தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், சேனல் பேரை மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். எதுக்காக சேனல் பேரை மாத்துறேன், எதனா பிரச்சனை வந்துச்சா, யாரனா மாத்த சொல்லி சொன்னாங்களா, மார்வெல்ல இருந்து எதனா கெவின் ஃபெய்கியே ஃபோன் பண்ணி தம்பி பேரை மாத்துப்பா அப்படின்ற மாதிரிலாம் எதனா சொன்னாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. நானா தான் மாத்தணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஏன் அப்படின்ற ஒரு ரீசனை சொல்றேன், அண்ட் என்ன புது பேர் அப்படின்றதையும் சொல்றேன். ரீசன் வந்து 2 இருக்கு. ஒன்னு வந்து MCU அப்படின்ற வார்த்தை வந்து நான் கிரியேட் பண்ண வார்த்தை கிடையாது, மார்வெல் அண்ட் டிஸ்னி கிரியேட் பண்ண ஒரு வார்த்தை, அவங்களோட ட்ரேட் மார்க் அது. சேனல் எப்போ மானிட்டைஸ் ஆச்சோ அப்பத்துலேருந்தே இந்த ஒரு தாட் இருந்துட்டே தான் இருந்துச்சு. நான் எப்படி வந்து அவங்களோட பிராண்டை வச்சு நான் எப்படி என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. அது தப்பாச்சே அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் ஏன்டா உடனே மாத்தாம இவ்வளவு நாள் கழிச்சு வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, சேனல் மானிட்டைஸ் ஆன அப்பதான் நான் வந்து இந்த சீக்ரெட் வார்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் மிட் நைட் சன்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் அப்லோட் பண்றதுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் நடுவில் இதை மாத்தினா
நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். லைக் ஒரு எபிசோட் பார்த்துட்டு அடுத்த எபிசோட் பார்க்க வரும்போது நிறைய பேருக்கு அது ரெக்கமெண்ட் ஆகுமான்னு தெரியாது. அண்ட் இதுதான் அந்த சேனலா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரலாம் அப்படின்ற சொல்லி தான் நான் வந்து இதை போஸ்ட்பான் பண்ணேன். சரி நியூ இயர்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போஸ்ட்பான் பண்ணேன். இல்லைனா எப்பயோ சேனலோட பேரை வந்து நான் மாத்திருப்பேன். அலாங் வித் தட் எனக்கு வந்து என் சேனல் பேரு ஒரு தனி பிராண்டா இருக்கணும், நம்மளோட பிராண்டா இருக்கணும். அப்படின்னா அது ஒரு புது பேரா இருக்கணும், நம்ம கிரியேட் பண்ண பேரா இருக்கணும். MCU அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டு வந்து நம்மளால ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண முடியாது. லீகலி அதுக்கு சாத்தியமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால தான் இந்த சேனலோட பேரை மாத்திரலாம். சரி கஷ்டமான டிசிஷனாவே இருந்தாலும் இதுக்கப்புறம் மாத்தாம லேட்டா மாத்தினா இன்னும் பிரச்சனை ஆயிடும். இப்ப யூடியூப்ல இப்போ ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஒரு 27,000 பேர் கிட்ட இருக்கீங்க. இதுக்கு மேல லேட் பண்ணாம இன்னும் நிறைய ஆடியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் சேனலை மாத்துறது வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடா ஆகும். அதனால ஸ்டார்டிங்லே லைக் ஓகே லேட் ஆயிடுச்சு தான், பட் இப்பயே மாத்திட்டா கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேனல் பேரை இப்பயே மாத்திரலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. தூக்க கழகத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி MCUன்ற பேரோட சும்மா என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாம இஸ்டிக்னு வச்சேன். அதுவே இத்தனை பேர் மனசுல போய் பதிஞ்சிருக்குன்னா அந்த MCU எடுத்துட்டு வேற ஒரு பேர் வச்சா திரும்பவும் மக்கள் மனசுல பதிய வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்து எனக்கு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்க எல்லாம் விட்டு போகாம அப்படியே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அப்படியே போயிடாதீங்க. சும்மா ஒரு பேசிக் இன்ட்ரோ மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் ஃபைனல் இன்ட்ரோன்னு கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சேனல் பேரை இப்போ நான் உடனே மாத்த போறது கிடையாது. சேனல் பேரை அனௌன்ஸ் தான் பண்ண போறேனே தவிர்த்து கொஞ்சம் டைம் ஆகட்டும். எல்லாருக்கும் போய் இந்த அனௌன்ஸ்மெண்ட் சேரட்டும். ஒன்ஸ் எனக்கு வந்து ஓகே இது எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம அஃபீஷியலாக சேனல் பேரை மாத்திரலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இன்ட்ரோவை பார்த்துட்டு போயிடுங்க. ஒரு பேசிக் இன்ட்ரோ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபைனல் இன்ட்ரோ கிடையாது. இன்னும் நிறைய வேலை இருக்கு. சும்மா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சேனல் பேரோட சேர்த்து. ஹோப் யூ லைக் இட். அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. See you soon. Bye.